ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கார்பரேட் அக்கௌண்டிங் 2 வீடியோ சீரீஸில் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் தான் சொல்யூஷனோட நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எம்சிக்யூ வந்து 2 பார்ட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 எம்சிக்யூ இன் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இது வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 1ல் வந்து 20 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷனோட ஆன்சரோட. அதே மாதிரி எம்சிக்யூ பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோவில் 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது கண்டினியூ பண்ணுறது தான், கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது வீடியோ அப்படியே கட் ஆகிடுச்சு ரெக்கார்டிங். அதனால் வந்து பார்ட் 3 வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம். ஸோ பார்ட் 3 வீடியோ எம்சிக்யூன்னு ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து எம்சிக்யூ வந்து 20 கொஸ்டின், செகண்டில் வந்து 12. ஸோ 32 கொஸ்டின் ஆச்சு. இது 33லேருந்து நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஹோல்டிங்ஸ் ஆஃப் மைனாரிட்டி வில் டேஷ் பை த நம்பர் ஆஃப் போனஸ் ரிசீவ்டு பை தெம். அதாவது வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங், அதாவது கன்சால்டேட் பண்ணுறப்ப சப்சிடரி கம்பெனி வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்களே அவங்களுக்கும் போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறப்ப அப்படி இஷ்யூ பண்ணாங்கன்னா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அவங்களுக்கு டியூ டு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை அதே தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போனஸ் ஷேர்ஸும் நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸினுடைய டியூ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் 34th கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஷேர் இஸ் ரிடியூஸ்டு ஃப்ரம் தி ஸ்டாக். ஓகேவா? ஸோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் எல்லாம் நான் ஏற்கனவே ப்ராப்ளம் வீடியோவில் போன 2 எம்சிக்யூ வீடியோஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ல இருந்து ப்ராஃபிட்டாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா ஹோல்டிங் கம்பெனியினுடைய ஷேர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாக்லேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இன்னொரு எஃபெக்ட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஹோல்டிங் கம்பெனி அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனி ஷேருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு. அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் தான் ஆன்சர். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி கம்பெனி ஹெல்டு பை த ஹோல்டிங் கம்பெனி இஸ் டிடக்டட் ஃப்ரம். ஓகேவா? அதாவது சப்சிடரி கம்பெனியுடைய டிபெஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வந்து ஹெல்டு பை த ஹோல்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து எதிலிருந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ரிடியூஸ் பண்ணும். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் டிபெஞ்சர்ஸ் சப்சிடரி கம்பெனி டிபெஞ்சர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருந்தால் அதை டிடக்ட் பண்ணணும் ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஹோல்டிங் கம்பெனி இஸ் பெஸ்ட் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் விச் ஹோல்டிங் கம்பெனிக்கு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஹோல்ஸ் போத் ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இந்த அனதர் கம்பெனி. ஷேர் அண்ட் டிபெஞ்சர் வேற ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஹோல்டு மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் இன் அனதர் கம்பெனி, இன்னொரு கம்பெனியில் மேக்ஸிமம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும். ஹோல்டு மோஸ்ட் ஆஃப் த நெட் அசட்ஸ் இன் அனதர் கம்பெனி. நெட் அசட்ஸ் தான் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் தான் நெட் அசட்டு. வேற ஒரு கம்பெனியில் வந்து நெட் அசட் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஹோல்டு த ரிசர்வ் ஆஃப் அனதர் கம்பெனி அண்ட் பிகாஃப் ஆஃப் தட் கம்பெனி. அந்த கம்பெனிக்காக இன்னொரு கம்பெனியில் வந்து ரிசர்வ் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னாவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மேக்ஸிமம் ஷேர் இன்னொரு கம்பெனியில் வாங்கியிருந்தா அந்த கம்பெனியை தான் ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 36th வந்து 37 பார்த்தீங்கன்னா a non-controlling interest is best defined as non-controlling interest. controlling interest அப்படிங்கிறது தான் ஹோல்டிங் கம்பெனி. இப்போ non-controlling interestனா equity stake in the subsidiary not held by the holding company. debt stake in the subsidiary are opposed to the equity stake. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் தான், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா. தி டோட்டல் ஆஃப் த டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் in the subsidiary, the equity stake in the subsidiary held by the holding company less reserve அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கொண்டான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இந்த சப்சிடரி கம்பெனி நாட் ஹெல்டு பை த கம்பெனி, அதாவது ஹோல்டிங் கம்பெனி. சப்சிடரி கம்பெனியில் ஈக்விட்டி ஷேர்ஸ் யார் வாங்காமல் இருக்காங்களோ, ஹோல்டிங் கம்பெனி வாங்காமல் இருந்தால் அந்த கம்பெனி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் வாங்கியிருந்ததுன்னா அதுதான் என்னது கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னா ஹோல்டிங் கம்பெனி ஆகிடும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி வாங்காத ஷேர்ஸை சப்சிடரி கம்பெனியில் வந்து வேற வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை. ஓகேவா? ஹோல்டிங் கம்பெனி. 38th கொஸ்டின் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் இன் தி கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஃப் சப்சிடரி கம்பெனிஸ் அட்ஜஸ்டட். அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் இருக்கும் இல்லையா, அது எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? கேபிட்டல் ப்ராஃபிட்ல ஷேரை கேபிட்டல் ப்ராஃபிட்
அதாவது ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் தி கேபிட்டல் ப்ராஃபிட் இஸ் அட்ஜஸ்டட் இந்தி எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் அது வரும். அதை கண்டுபிடிக்கிறது தான் வரும். ஏன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து அதில் வரும். ரெவன்யூ ப்ராஃபிட் டைரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 39th வந்து த கிளைம் பை அவுட் சைடர்ஸ் டு அசட் ஃபியூச்சர்ட் அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிறப்ப கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அவுட் சைடர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட், டியூ அமௌண்ட், அதான் கிளைம்னு சொல்கிறோம். அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ 2 தான் மெயினாக, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இது மாதிரி ஒரு 3-4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் ஹோல்டிங் கம்பெனி ஃபுல்லாக வரும். அட் த சேம் டைம் அல்டிமேட் வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ 40th கொஸ்டின் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆன் த பிரின்சிபல். எதனுடைய கோட்பாடு அடிப்படையில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இன் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் தி கம்பெனிஸ் ஆர் செப்பரேட். 2 கம்பெனியும் வேற வேறங்கிற மாதிரியா, அல்லது இன் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் கம்பெனிஸ் ஆர் ஒன் என்டிட்டி, ரெண்டுமே ஒன்றுதாங்கிற மாதிரியா. இன் ஃபார்ம் அண்ட் கம்பெனிஸ் ஆர் ஒன் என்டிட்டி, இன் சப்ஸ்டான்ஸ் தே ஆர் செப்பரேட். ஒரு என்டிட்டி தான் ரெண்டுமே, ஆனால் இன்னொரு வகையில் வந்து அது தனிப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பி இன் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் த கம்பெனிஸ் ஆர் ஒன் என்டிட்டி. ஓகேவா? அது வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரே என்டிட்டி தான், ஒரே யூனிட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறதுனால தான் அதை வந்து நாம கன்சாலிடேட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் பி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 41st கொஸ்டின் வந்து ஹோல்டிங் கம்பெனி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். ஹோல்டிங் கம்பெனி இன்னொரு பேர் என்ன? சப்சிடி கம்பெனி. அது ஆப்போசிட்டு. கன்சாலிடேட்டட் கம்பெனியா, அமால்கமேட்டட் கம்பெனியா, பேரண்ட் கம்பெனியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பேரண்ட் கம்பெனி. ஏன்னா அவன் தான் மேக்ஸிமம் ஷேர் வாங்குறதுனால தட் கம்பெனி மே ஆல்சோ கால்ட் as a parent company. So the combined balance sheet of holding company and subsidiary company is called. ஓகேவா? 2 ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடி கம்பெனி, 2 கம்பெனியும் மெர்ஜ் பண்ணோம்னா, கம்பைன் பண்ணிட்டோம்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேர் என்ன? நமக்கு இது தெரியும், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஆன்சர். ஓகேவா? 43 வந்து தி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர்டு இன் எந்த கம்பெனியில்? அப்படியே உல்டா, ஹோல்டிங் கம்பெனியில் வந்து ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. இப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வந்து எந்த அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 44வது கொஸ்டின் த ஷேர் கேபிட்டல் of subsidiary company purchased by the holding company is shown as dash in the balance sheet of holding company. So holding company உடைய balance sheet எப்படி இருக்கும்? அதாவது holding company சப்சிடி கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் தான் இருக்கும். ஹோல்டிங் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட்டிங்கில் இருக்கும். அதாவது ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடி கம்பெனியில் ஷேர் வாங்கியிருந்தா, ஏன்னா holding company invested its amount in the purchase of share capital of the subsidiary company. அதனால அது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? 45வது கொஸ்டின் the remaining shares of subsidiary company is purchased by மேக்ஸிமம் ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ ரிமைனிங் மீதி இருக்கிற ஷேர் வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க? மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அல்லது நான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ 46வது என்னன்னா த ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ் அக்வயர்ட் பை ஹோல்டிங் கம்பெனி அண்ட் மைனாரிட்டிஸ். ஹோல்டிங் கம்பெனியும் மைனாரிட்டியும் வரக்கூடிய கேபிட்டல் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நியூ ரேஷியோ, ஷேர் அக்யூசியேஷன் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேர்னா இங்கே ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கல, நியூ ரேஷியோனா பார்ட்னர்ஷிப்பில் வரும், இதில் வராது. ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ரேஷியோவில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீ ஆர் போஸ்ட் பீரியட் ரேஷியோனா அதுவும் கிடையாது. ப்ரீ ஆர் போஸ்ட் ரேஷியோ கூட நம்ம சொல்லலாம், ஆனால் அந்த பீரியடை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு சொல்ல முடியும். ஸோ டெஃபினட்டாக டி கிடையாது. ஸோ சி தான், ஷேர் அக்யூசியேஷன் ரேஷியோ. 47வது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st March 2020. The shares acquired by the holding company on 30th September 2019. The period ratio is, அந்த பீரியடுக்கு உண்ட ரேஷியோ எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பீரியட் வந்து ஏன்னா போன கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பீரியடை கூட ஷேர் வாங்கியிருக்கிறத வச்சு தான் ரேஷியோ பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு March 31st கொடுத்துருக்காங்க. ஷேர் அக்வயர் பண்ணது செப்டம்பர்லேயே பண்ணிட்டான். அப்போ செப்டம்பர் கம்ப்ளீட்டட். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம் தான். அப்போ 6:6னா 1:1. ஸோ பி வந்து 1:1 ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் கேல்குலேட் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் ஷோன் இன் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சைடில் எப்படி காமிப்பாங்கன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக லைபிலிட்டி சைட் ஆஃப் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ ஏ. 49th கொஸ்டின் வந்து டேஷ் இஸ் டிடெக்டட் ஃப்ரம் தி ஸ்டாக் இன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். எது வந்து ஸ்டாக்லேருந்து ரிடியூஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து ஸ்டாக்ல இருந்தும் இன்னொரு இதுலேருந்து எதில் ரிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் தான் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்ல இருந்து நம்ம ரிடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிடெக்ட் பண்ணுவோம்.
ஸோ அதனால் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு. 50வது கொஸ்டின், இன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் விச் கேபிட்டல் இஸ் ரெக்கார்டட். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் 2 கம்பெனியும் மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடுறோம் இல்லையா, அதில் எந்த கேபிட்டலை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் ஆஃப் த மைனாரிட்டிக்கு வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்கிற தலைப்பில் தான் வரும். ஷேர் கேபிட்டல் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனியான ஹோல்டிங் கம்பெனி ஷேர் மட்டும் வராது. அஃப்கோர்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி மட்டும்தான் வரும். ஹோல்டிங் கம்பெனி ஏற்கனவே அவன் உள்ள ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கானா அது மட்டும் தான் வரும். சப்சிடி ஷேர் கேபிட்டல் வந்து டிவைட் ஆயிரும். ஹோல்டிங் அண்ட் சப்சிடி கம்பெனி வரவே வராது. அதனால C&D கிடையாது, மைனாரிட்டியும் கிடையாது. ஸோ B இஸ் த ஆன்சர். ஹோல்டிங் கம்பெனி என்னுடைய ஷேர் கேபிட்டல் அவனுடைய பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்கோ ஹோல்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் அப்படியே வரும் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? 51வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ப்ராஃபிட் ஆன் ஹோல்டிங் கம்பெனி இஸ் ஆடட் வித். ஹோல்டிங் கம்பெனியினுடைய ரெவன்யூ ப்ராஃபிட் ஷேர் இருக்கு இல்லையா, ஒரு ரெவன்யூ ப்ராஃபிட்ல மைனாரிட்டி ஹோல்டிங் கம்பெனிக்கு பிரிப்போம். இதில் ஹோல்டிங் கம்பெனிக்கு சேர வேண்டிய ரெவன்யூ ப்ராஃபிட்ல உண்டான ஷேரை எதோட ஆட் பண்ணுவோன்னா, நான் வேற ஒரு கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொன்னேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ A வந்து ஆன்சர். 52வது கொஸ்டின், இஃப் எனி அசெட் ஆஃப் சப்சிடி கம்பெனி இஸ் அண்டர் வேல்யூட். சப்சிடி கம்பெனியினுடைய ஏதாவது அசட்டை வந்து குறைவாக வேல்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் அசட் அண்டர் வேல்யூ பண்ணியிருந்தாலும் சரி, ஓவர் வேல்யூ பண்ணியிருந்தாலும், அதிகமாக வேல்யூ போட்டுட்டாங்க அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ குறைவாக வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல்